Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதான் சேனைக்கிழங்கு, இல்லை இதை கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் அரிக்கும், அதனால் நல்லெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஸ்கின்னை ஃபுல்லாக எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு, அதனால் பார்த்து எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக உடம்புல நல்லது இது நமக்கு. இதை இப்போ ஃபுல்லாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சில பேருக்கு அரிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கிழங்கை வாங்காமல் அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிப்பே இருக்காது. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி திருப்பி நான் தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதுலேயே கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் தாளிச்சுக்கோங்க. இப்போ அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 போட்டு 15 போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இப்போயும் நம்ம இந்த நல்லெண்ணெயிலேயே கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த கிழங்கை ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன், சீக்கிரம் வறுப்படுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டாச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம காரக்குழம்பாக வைக்கிறதுனால இந்த கிழங்கும் நல்லா காரம் இழுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு கிழங்கெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும், அதனால் நிறையா தண்ணி ஊற்றி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு சால்ட்டு வேணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் கிழங்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் லைட்டாக அப்படியே வச்சுருந்து இந்த கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயை கருகாமல் இந்த ரெட் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு இதை மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் குழம்புல மேலே எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு, சூப்பராக கிழங்கும் வந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த தேங்காய் அரைச்சி விட்ட எதுக்குன்னா திக்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதில். இப்போ கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் பண்ணும்போது வெல்லம் போட்டிங்கன்னா அந்த புளிப்போட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சேனைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸுக்கு நல்லாவே இருக்கும், இட்லி தோசைக்கும் இதை தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.